ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இது யாராருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருந்தும். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவை பார்த்து சம்மந்தப்பட்ட உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணினீங்கன்னா உங்கள் மனசு திருப்தியாக ஒரு உதவி செஞ்ச ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, ரயில்வேல வந்து டிசேபிலிட்டி பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஐடி கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டு வந்து இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் வந்து பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஐடி கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கைக்கு வரும். அது வந்து அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது அவங்க அந்த ஐடி கார்டு வாங்குறதுக்குள்ளேயே வந்து சில என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தை வந்து ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப எளிமையாக்கி சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைன்லேயே வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஐடி கார்டை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நானாக சொல்லலை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா, இப்போ நான் காட்டுற இந்த இடத்துட்ட ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க வந்து கீ ஃபியூச்சர்ஸாக இந்த பிளானில் வந்து என்னென்னா கீ ஃபியூச்சர்ஸாக வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவங்க போய் விசிட் பண்ணி அந்த ஐடி கார்டை வந்து டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கோ ஐடி கார்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கோ அவங்க வந்து போக வேண்டாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ அதுக்கு என்ன ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாங்ஜன் வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு அவங்க வந்து அந்த கார்டு அப்ளை பண்ணும்போது இந்த வெப்சைட் கண்டிப்பாக உள்ளே போயிருப்பீங்க. ஸோ நான் இப்போ தான் புதுசாக வரேன். ஸோ ஜஸ்ட்டு நானே இந்த விஷயம் சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நியூ யூசர், அதாவது என்னென்னா புதுசாக ஒருத்தங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா நியூ யூசர், அதே ரிஜிஸ்டர் பண்ணினவங்க மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் யூசர். சரி, இப்போ அதை வந்து எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யூசர் மேனுவல்னு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ யூசர் பேஜில் உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக அவங்க கேட்குறது வந்து எந்த ஸ்டேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் காட்டுது. ஸோ தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு அடுத்தது நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள் வந்து நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் எதுவோ அது கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, ஆதார் நம்பர் இருந்தும் பண்ணலாம், ஆதார் இல்லைனாலும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ ஆதார் வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம அதாவது இது வந்து டிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து லாகின் ரிஜிஸ்டர் டிக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் அப்படியே கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஆதார் நம்பர் கொடுக்கணும். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு வந்தோம்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர் கொடுக்குறோம். அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஓடிபி கொடுக்குறோம். அது ஓடிபி ரிஜிஸ்டர் ஆகிடுது. அப்புறம் இமெயில் ஐடி அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறோம். பட் அது மேண்டிட்டரி இல்லை, பட் இருந்தாலும் கேட்குறாங்க, கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம எந்த வகையான டிசபிலிட்டி, அதாவது எது சம்மந்தமாக ஊனமுற்றவர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இது ஒரு வகை. இதே வந்து உங்கள்கிட்ட ஆதார் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேர், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஓடிபி வரும், அதை கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி. ஸோ சைன் அப் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்துட்டு அந்த யூசர் மேனுவலை பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுவும் சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது ஆதார் வேலிடேஷன் இஸ் நாட் மேண்டிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆதார் இல்லாமையும் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் உங்களோட ஸ்டேட்டு ப்ளஸ் நியர்பை ரயில்வே ஸ்டேஷனை தெளிவாக நீங்கள் கிளியராக கொடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட கரெக்டான ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும், வேலிடான ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து அடுத்த ஸ்டெப், 2வது ஸ்டெப் நம்ம போகலாம். திவ்யாஞ்சன் கார்டு அப்ளிகேஷன். ஸோ இந்த கார்டு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து இதுதான், அதை நான் வந்து உங்களுக்கு பெருசு பண்ணி நான் காட்டுறேன். இது வந்து கன்செஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அடுத்தது அப்ளை ஃபார் கன்செஷன் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து டேஷ்போர்டு. அதாவது இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த சைன்அப் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை ஃபார் கன்செஷன் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கன்செஷன் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல பண்ணினீங்கல்ல, உங்கள் பேர், நீங்கள் எந்த ஜெண்டர், அதுக்கப்புறம் எந்த வகையான ஊனமுற்றவர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், இது வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இதை வந்து உங்களுக்கு நான் இன்னும் பெருசு பண்ணி காட்டுறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், உங்கள் அப்பாவோட நேம், அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி டைப்பு, நீங்கள் இப்போ அது வந்து குணப்படுத்த முடியாதமா இல்லை வந்து பெர்மனண்ட்டான ஒரு ஊனமுற்றவரா அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்தது அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, பின்கோடு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து சிட்டி வந்து நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த மாநிலம், இதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில ஆவணங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க வேண்டியது வரும். அதாவது கன்செஷன் சர்டிஃபிகேட் ஃபார்ம், இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வைக்கணும். அதாவது இந்த கன்செஷன் ஃபார்ம் என்னென்னா, நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பண்ணினீங்கல்ல, அதாவது அப்ளை ஃபார் கன்செஷன் கார்டு, அந்த கார்டை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும். ஓகேவா? அடுத்தது ஃபோட்டோகிராஃப் அப்லோடட். இதில் வந்து குறைஞ்சபட்சம் 5 KB, அதிகபட்சம் 600 KBக்குள்ளே இருக்கக்கூடிய ஜேபெக் ஃபார்மேட், ஜேபிஇஜி ஃபார்மேட், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், உங்களுக்கு டாக்டர் ஒரு டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பார்ல, அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது டிஓபி, அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அப்லோட், உங்கள் பிறந்த தேதிக்கான ஒரு ப்ரூஃபு, உங்கள் ஃபோட்டோ ஐடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃபு, அட்ரஸுக்கான ப்ரூஃப். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து இந்த ப்ரூஃபுக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். அதனால் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே கன்செஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட், அதாவது ரயில்வே கன்செஷன் சர்டிஃபிகேட் என்றைக்கு கொடுத்தாங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ டேட் கொடுங்க. அப்புறம் உங்கள் மாநிலம் கொடுங்க, பக்கத்தில் எந்த ஸ்டேஷன் இருக்கோ அதை கொடுங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்களோ அது கொடுங்க. அடுத்ததாக டாக்டர் நேம் மார்க் ரயில்வே கன்சல்ட், எந்த டாக்டர் கொடுத்தாரோ அவரோட பேர், அதுக்கப்புறம் வந்து அவரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் லாஸ்ட் 9, அதாவது டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு கடைசி ஒரு 9 நம்பர் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த கடைசி 9 நம்பரை இதை எழுதிட்டு இதை வந்து சேவ் டிராஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையுமே ஒரு தடவை கரெக்டான ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்காக தான் இது. சேவ் டிராஃப்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை ஒரு டைம் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த ஃபார்ம் வந்து அதில் என்ன இருக்கோ அதுதான் வந்து பேசும். அதனால் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கிளியராக கொடுத்துக்கோங்க. அதை தான் வந்து கீழே இந்த இடத்துல வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் பேர், அப்பாவோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் பாலினம் அதாவது ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து கார்டு ஹோல்டரோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்துட்டு கார்டு வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கிற தகவலை வச்சு உங்களுக்கு கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்தது
நான் சொன்னபடி தான் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ரயில்வே கன்செஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுங்கிறது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேன். கவர்மெண்ட்டில் கொடுத்த பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லாட்டி ஸ்கூல் டிசி, அப்படி இல்லாட்டி பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, அது டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டுனாலும் கூட பரவாயில்ல, பேன் கார்டு, அடுத்தது ஓட்டர் ஐடி கார்டு, அடுத்தது சர்டிஃபிகேட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இஷ்யூட் பை குரூப் ஏ கெசட் ஆஃபீஸர் ஆர் தாசில்தார் ஆர் லெட்டர் ஹெட். அதாவது குரூப் ஏ கெசட் ஆஃபீஸர் கொடுத்த சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்னாலும் கூட ஓகே. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கிட்ட இல்லை, நீங்கள் வந்து ஆர்ஃபனேஜ் ஹோமில் நீங்கள் வந்து சைல்டு கேரில் வளர்ந்தீங்க அப்படின்னா அவங்க டிக்ளரேஷன் கொடுத்தாங்கனாலும் அதுவும் செல்லுபடி ஆகும். இது எல்லாமே வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப். அடுத்தது ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், உங்கள் ஆதார் கார்டு கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம், பேன் கார்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் அது கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் உங்களுக்கு இதிலே ஏதாவது ஒன்று கவர் ஆகிடும். அப்படி நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரினா கீழே இருக்கிற ஏதாவது ஒன்றில், இது எதுவுமே இல்லைன்னா கீழே இருக்கிற ஏதாவது ஒன்றில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் கொடுத்தது இல்லை காலேஜில் கொடுத்தது இல்லை பேங்க் பாஸ்புக்கு இல்லை ரேஷன் கார்டு அந்த மாதிரி எதில் இருந்தாலும் சரி அது நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை கெசட் ஆஃபீஸர் கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் பொறுத்தளவுக்கு ஆதார் கார்டு அது கொடுக்கலாம், வாட்டர் பில்லு, ஃபோன் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லு, அந்த மாதிரி எதுனாலும் சரி உங்கள் பேரில் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே இருக்கணும். அடுத்தது சைன்டு லெட்டர் ஹேவிங் ஃபோட்டோ ஃப்ரம் பேங்க் ஆன் லெட்டர் ஹெட் ஆர் சைன் இஸ் ஓகே. ஸோ இந்த ப்ரூஃபில் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது செல்ஃப் அட்டஸ்டட் சாஃப்ட் காப்பி ஆஃப் ஆல் டாக்குமெண்ட், அதாவது கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்லேயுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சுய கையெழுத்து போட்டிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் வந்து வேலிட் ஆகும். அடுத்ததாக டாக்டர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் நேச்சர் ஆஃப் டிசேபிலிட்டி மென்ஷன்ட் ஆன் கன்செஷன் சர்டிஃபிகேட், அதாவது கன்செஷன் சர்டிஃபிகேட்டில் டாக்டரோட பேர், அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களுடைய என்ன நீங்கள் சம்மந்தப்பட்ட ஊனமுற்றவர் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கணும், அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும், படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணும்போது முக்கியமாக எந்த ஸ்டேட்டு எந்த சிட்டிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒன்ஸ் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபெச் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே டேஷ்போர்டில் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்டு இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேஷ்போர்டில் நீங்கள் கொடுத்துருக்கிற தகவல் எல்லாமே இதில் அப்லோட் ஆயிடுச்சாங்கிறத ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது எடிட்டிங் ஆஃப் எனி டீட்டெயில்ஸ் இஸ் நாட் பர்மிட்டட், அதாவது ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அதுக்காக தான் வந்து டிராஃப்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ அப்ளிகேஷன் வந்து எதுவுமே அதாவது குறிப்பிட்ட ஒரு 10 கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு 8 இல்லை 7 தான் ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட இது வந்து நீங்கள் வந்து டிராஃப்டில் வச்சுருக்கீங்க, அதாவது 10 கொடுத்து 7 தான் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க, சிலதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குன்னா நீங்கள் டிராஃப்டில் இருக்கும், நீங்கள் வந்து வித்தின் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிடணும். அப்படி இல்லாட்டி அது வந்து டிராஃப்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க, ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணி கண்டிப்பாக அடுத்த டைம் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் ரீஅப்ளைங்கிறத கன்சிடர் பண்ணாமல் கொடுக்குறதே தெளிவு டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே கிளியராக இருந்து உங்களுக்கு எல்லா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் லாகின் நம்பர் போட்டு, அதாவது மொபைல் நம்பர் தான் உங்களோட லாகின் நம்பர், அதை போட்டு ஓடிபி ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா
நீங்கள் வந்து உங்கள் கார்டை நீங்களே பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கோ எதுக்கோ நீங்கள் போய் தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இதுதான் வந்து உங்களோட டேஷ்போர்டு பேஜ். நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் அப்ளிகேஷன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேஷ்போர்டு பேஜில் வரும். இந்த மாதிரி தான் வரும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பரு, உங்கள் அப்ளிகேஷன் டேட்டு, பேர், இஷ்யூ டேட்டு எல்லாமே வரும். இதை வந்து ஆக்ஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி வரும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் தெளிவானதுக்கப்புறமா, எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறமா உங்களோட கார்டு வந்து, அதாவது உங்களுடைய கார்டு வந்து இப்படித்தான் இருக்கும். இதில் வந்து லெஃப்ட் சைடில், அதாவது இந்த சைடில் வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட கார்டு டீட்டெயில் சம்மந்தமாக எல்லாமே இருக்கும். இது வந்து உங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அண்ட் சிக்னேச்சர் நாட் ரெக்வயர்ட். இதுக்கு வந்து கையெழுத்து தேவையில்லை. இதை நீங்கள் பிரிண்ட் மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு லேமினேஷனுக்கு இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. இது வந்து நீங்கள் இது எப்படி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடவே வந்து இந்த QR கோடு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செக் பண்ணுறவங்க கிட்ட இந்த QR கோடு வந்து செக் பண்ணினாங்கன்னா அதிலே இதை வந்து தெரிஞ்சிடும் இது உண்மையாக இல்லை டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் கால் கடக்க நின்று கஷ்டப்பட வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா போதும். இனிமேல் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி கார்டை எடுத்துக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் இன்னொன்னே சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குது. இந்த யூசர் மேனுவலுங்கிறத நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க முடிஞ்சதுன்னா படிங்க. அப்படி இல்லாட்டி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குல்ல, அதில் போயிட்டு அப்படியே நீங்கள் அதை தமிழாக்கம் பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். மொத்தத்தில் செய்கிற வேலையை நம்ம தெளிவாக ஒரே இதாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே நமக்கு வேலை நடந்துடும். அதனால் இதை நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. குறிப்பிட்ட தகவல்களை கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக நீங்கள் வந்து டீட்டெயில் எடுத்துகிட்டு இனிமையான ஒரு பயணம் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போவோம்.